வணக்கம். இன்னைக்கு என்ன நாளுன்னு பாத்தீங்கன்னா, மாத சிவராத்திரி. மாதா மாதம் வரக்கூடிய சிவராத்திரி. இந்த மாத சிவராத்திரிக்கும் விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க. இல்ல என்னால முடியாது அப்படிங்கிறவங்க, ஆ சிவராத்திரி, மகா சிவராத்திரிங்கிற பேர்ல மாசி மாசம் வரக்கூடிய ஆ சிவராத்திரி. மாசி மாதம். அதாவது பிப்ரவரி இல்லைன்னா மார்ச்ல வரும்னு நினைக்கிறேன். இந்த மாசில வர்ற மகா சிவராத்திரி வந்து ரொம்ப விசேஷமானது. ஆஹ் இந்த சிவ இந்த சிவ் இந்த சிவராத்திரிக்கு வந்து எந்த கோவில்லையும் இரவுல நடை அடைக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் வந்து ஆஹ் அங்கே கோவில்ல தங்கி வீட்டுல விரதம் இருந்துட்டு கோவில்ல போய் தங்கி 6 கால பூஜையும் பார்த்துட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. அதனாலயே மகா சிவராத்திரிக்கு கிராமத்துல இருக்கிற சின்ன கோவில்கள்ல கூட நடை அடைக்க மாட்டாங்க. 6 கால பூஜை நடக்கும் அங்க. வர்ற மக்கள் எல்லாம் அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள் தங்களால முடிஞ்சதை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இப்படி பால், இளநீர், தேன், பழங்கள், விபூதி, சந்தனம், இப்படி பலவிதமான 16 வகையான அபிஷேகங்கள் நடக்கும். இந்த சிவராத்திரி எப்படி தோன்றுச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமயம் பிரளயம் வந்து மனித உயிர்கள், அனைத்து உயிர்களுமே சிவனுக்குள்ள ஒடுங்கிருது. அதாவது அப்படியே இருந்த மேனிக்கே இல்ல, எல்லா ஆன்மா வடிவத்துல பிரளயம்ங்கிறது ஒரு ஆழிப்பேரலை மாதிரி, ஒரு பூகம்பம் மாதிரி, ஏதோ ஒரு வடிவத்துல உலகையே தன்னுள்ள ஈர்த்துக்கிறக்கூடிய ஒரு பிரளயம். அததான் பிரளயம்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாமே உயிர்கள் அனைத்தும் ஒடுங்கி சிவனுக்குள்ள போய் இருந்துருது. இப்போ ஒரு தரம் அப்படி பிரளயம் வந்த போது அனைத்து உயிர்களும் சிவபெருமானுக்குள்ள ஒடுங்கி இருக்கும் போது அவர் தியானத்துல இருக்காரு. அம்பாள் என்ன பண்றாங்கன்னா, பார்வதி தேவி இறைவனிடத்துல கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க. இனி மறுபடி உலகம் தழைக்காதா? ரொம்ப நாள் ஆகியிருது. உலகம் உருவாகல. புது உலகம், பூமி மற்ற எல்லா கிரகங்களுமே தன்னை புதுப்பித்துக் கொள்றதுக்கான ஒரு காரியமா என்னன்னு தெரியல. அப்போ உலகங்கள் எதுவுமே உருவாகாம இருக்கும்போது பார்வதி சிவபெருமான் கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. மறுபடியும் இந்த பிரபஞ்சம் நல்லபடியா வரணும், உயிர்கள் எல்லாம் தழைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் தியானத்துல இருந்து விடுபட்ட சிவபெருமான் அவங்களுடைய கோரிக்கையை ஏத்துக்கிறாரு. அதே நேரத்துல வந்து இப்படி புதியதா ஒரு பிரபஞ்சம் உருவாகும் போது உங்களை படைக்கும் உங்களை நினைச்சு, இந்த பிரளயத்தை மறுபடி உருவாக்குற அவரை நினைச்சு மானிடர்கள் விரதம் அனுஷ்டிக்கிறதுக்கான, அவரை நினைக்கிறதுக்கு உண்டான ஒரு நாளா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி சிவனும் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கினாலதான் இந்த சம்பவம் நடந்த அந்த தினத்தை மகா சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடுறோம். நம்ம அன்னைக்கு கோவில்கள் நடையடைக்கவே மாட்டாங்க. எந்நேரம் என்னாலும் போவாங்க. முடியாதவங்க, உட்கார்ந்து தூங்க முடியாம எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்துருவாங்க. முடிஞ்சவங்க அங்க இருப்பாங்க. இதுக்கு விரதம் வந்து கடுமையா எல்லாம் நினைக்க கூடாது. அது விரதத்தை நல்லபடியா கடைபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து முதல் நாளே அளவா சாப்பிடுவாங்க. முதல் நாள் விரதத்துக்கு முதல் நாளே அளவா சாப்பிட்டு, அதாவது ஒரு வேளை சாப்பிட்டு இருப்பாங்க. மறுநாள் சிவராத்திரி அன்னைக்கு காலையில, மதியம், இரவு 3 நேரமுமே சாப்பிடாம இருந்து
சிவாலயத்துக்கு போய் அங்க வந்து நடக்கிற அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பார்த்துட்டு திருமுறைகள் தேவாரம் எல்லாம் ஓதுவாங்க. அதோட கூட சேர்ந்து நம்மளும் அதெல்லாம் வாசிச்சுட்டு திரும்ப வந்து இரவு அபிஷேகம் முடிந்த பிறகு ஒரு 5 கால பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடி நீராடிட்டு வெள்ளனமே, அதாவது விடியறதுக்குள்ள கோவிலுக்கு போய் அங்க நடக்கிற அந்த 6வது கால பூஜையையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து யாருக்காவது அன்னம் இட்டுட்டு முடிஞ்சவங்க அதை செய்யறாங்க. யாருக்காவது அன்னமிட்டு அதை சிவனடியாரா நினைச்சு அன்னமிட்டு தங்களோட சொந்த பந்தங்களுக்கு சாப்பிட வைக்கிறதுல அது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நமக்கு யாருன்னே தெரியாத எத்தனை பேருக்கு முடியுமோ அவங்களுக்கு அன்னம் விடணும். அன்னம் விடுறதுன்னு சொல்லி ரோட்ல வச்சு தட்டுல வச்சு கொடுத்து அனுப்புறதெல்லாம் கிடையாது. வீட்டுல அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு அன்னமிட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகு அந்த இலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அவங்க வந்து அந்த சாப்பிட்டு அந்த நோன்பை விரதத்தை முடிக்கணும். இதுதான் விரதத்துக்கான முறை. இதனால முடியலையே என்ன செய்யன்னு கேட்டா தண்ணீர் உணவுகள் அருந்தலாம். தண்ணீர் கொஞ்சமா நீர்க்க வச்ச சுடுகஞ்சி அது மாதிரி இதெல்லாம் செய்யலாம். பச்சரிசியில செய்து சாப்பிடுறது உத்தமம். புழுங்கல் அரிசி ஏற்கனவே சமைச்சதுதான் அது. அதனால வந்து பச்சரிசியில செய்த உணவா ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம். அப்புறம் வந்து மௌன விரதம் இருக்கிறதுனாலும் இருக்கலாம். ஏன்னா நம்ம வாயில இருந்து ஏதும் தவறான வார்த்தைகள் போகாம அந்த வழிபாடு அமையும். அதுக்காக மௌன விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம். இதெல்லாமே விரதத்தோட அறிகுறி. முக்கியமா அன்னைக்கு வந்து தூங்காம வீட்டுல இருந்து சிவராத்திரி அன்னைக்கு தூங்காம கோவில்ல இருந்து அந்த 6 கால பூஜையும் பார்க்கணும். 6வது பூஜைக்கு வந்து கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா வந்து குளிச்சுட்டு வர சொல்லுவாங்க. அதாவது கிராமங்கள்ல சின்ன சின்ன கோவில்ல இருக்கிற ஊர்கள்ல எல்லாமே தெரிஞ்சவங்களதான் இருப்பாங்க. அதனால வந்து போய் குளிச்சுட்டு வர சொல்லுவாங்க அர்ச்சகர். அதனால போய் நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னாக்க அந்த 6வது கால பூஜையை இருள் விலகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வீட்டுல வந்து விரதம் முடிப்பாங்க. இது வந்து சிவராத்திரிக்கான விரத முறை. அவரை வழிபடுற முறையும் அதுதான். அவரை வழிபடுறதே இந்த விரதத்து மூலதான். முக்கியமா போய் கோவில்ல இருந்து அவருடைய அபிஷேகத்தை பார்க்கணும். இது வந்து மகா சிவராத்திரிக்கான ஒரு நியமம். இது போக இந்த மாத சிவராத்திரியிலையும் இதை அனுஷ்டிக்க முடிஞ்சா அனுஷ்டிக்கலாம். ரொம்ப சிறப்பு. இப்போ இன்னைக்கு வந்து சிவராத்திரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஏதோ என்னால முடிஞ்ச அளவு சொல்ல கேட்டிருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நாளைய பதிவையும் பாருங்க. இந்த பதிவை இன்னைக்கு பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்.